அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்றைய இரண்டாம் நவநாளை சிறப்பித்து திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தை எட்வின் அவர்களையும் எம் பாசமிகு பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் அருட்சகோதரிகள் இறை மக்கள் அனைவரையும் எம் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களின் சார்பாக யூபிலி ஆண்டில் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய மறையுரை சிந்தனை. ஞானமுள்ள சிற்றுயிர்கள் 4. யூதா நாட்டின் பெத்லகேமே,
யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயர் என ஆள்பவன் ஒருவன் உன்னில் இருந்தே தோன்றுவார். மத்தேயு 2:6. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, மூக்கு சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பது போல ஞானமுள்ள சிற்றுயிர்களிடம் மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சேமிப்பு, பாதுகாப்பு, சுய கட்டுப்பாடு, துணிவு போன்ற குணங்கள் ஆகும். ஒளியும் உயிரும் இல்லா சிறிய வெண்மை அப்பத்தில் உடலும் உயிரும் ஒருங்கே இணைந்து மறைந்து வாழும் இறைவனை நாம் ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அதுபோலவே பிறரை அன்பு செய்ய ஞானம் என்னும் தூய ஆவியின் நற்கொடைகளை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் தந்தையரோடு இணைந்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம், அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானத்துத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஞானமுள்ள சிற்றுயிரிகளாகிய எறும்பு, குறுமுயல், வெட்டுக்கிளி, பள்ளி இவைகளின் குண அதிசயங்களை எடுத்துரைக்கும் சாலமோனின் நீதிமொழிகள் நூலுக்கு செவி கொடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 30 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சிறியவையாயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் 4 உலகில் உண்டு. எறும்புகள் இவை வலிமையற்ற இனம். எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. குறுமுயல்கள் இவையும் வலிமையற்ற இனமே. எனினும் இவை கற்பாறைகளுக்கு இடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன. வெட்டுக்கிளிகள் இவற்றிற்கு அரசன் இல்லை. எனினும் இவை அணி அணியாக புறப்பட்டு செல்லும். பல்லி இதை கைக்குள் அடக்கிவிடலாம். எனினும் இது அரச மாளிகையிலும் காணப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாளும் விலக
இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் இறைமகனிடம் நம்பிக்கையோடு கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியும், அவரிடம் நம்பிக்கை கொண்டோருக்கு நிலைவாழ்வு உறுதி என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 11 முதல் 18 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றொரு மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்ந்தோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்து கொள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடம் உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா. 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 இன்றைய திருப்பலியிலே சுருண்டையை சார்ந்த எட்மண்ட் குயின் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் திருமணம் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றியாகவும், இனிவரும் நாட்களிலும் கடவுளுடைய உடனிருப்பு இவர்களோடு நிறைவாக இருந்து வழிநடத்த புனிர் வழியாக இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 25 திருவசனங்கள் 31 முதல் 45 முடிய. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 31 அதிகாரம் 25 திருவசனங்கள் 31 முதல் 45 முடிய. வானதூர் அனைவரும் புடை சூழ மானிட மகன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர்.
ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அவர்கள் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நீராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரினுடைய திருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் வழியாக கோடி அற்புதங்களை புரிந்து உங்களது வாழ்வை வளப்படுத்துவாராக. அன்புக்குரியவர்களே, யார் யாருக்கெல்லாம் நாம் விண்ணகத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது? கை தூக்குங்க பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் நாம் விண்ணகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இவ்வளோ பேர் திருவிழா கொண்டாடி ஒரு 10 பேர்த்துக்கு தான் நம்பிக்கை இருக்குதா? நாங்கள் கை தூக்கிடுவோம். பக்கத்தில் உள்ள ஆள் என்ன செய்வாங்க? ஏம்மா, நீ செஞ்ச பாவம் போதாதா? எனக்கு தெரியாதா? நீலாம் சொர்க்கத்துக்கு போயது விண்ணுலகத்துக்கு பிறக்கிறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, எங்களை குருவானவராக நான் மாறிய பிறகு ஒரு பங்குக்கு உதவி பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டேன். அவ்வாறு அனுப்பப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தலை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு வீடாக போய் உடல் நலமற்றோர் நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கணும். வாரம் என்ன சொல்லுதான், புதிய குரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வேகமாக போயாச்சு, செஞ்சாச்சு. 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம் வரும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, காலையில் பூசை இருக்கும். பூசை முடிஞ்ச உடனே நமக்கு என்ன செய்யணும்?
எப்படா தூங்குவோம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் செய்யும். அப்போ என்னுடைய ஆன்மீக தந்தைகிட்ட நான் போய் சொன்னேன். நான் சாமியாராகி இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு இது மாதிரி ஒரு எண்ணம் வருது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ விண்ணுலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா இல்லையா அப்படின்னார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், விண்ணுலகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு இருக்குதா இல்லையா? சத்தமாக சொல்ல மாட்டேங்கல, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் நானும் யோசித்துக்கிட்டே, ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபாதர் நான் விண்ணுலகத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் குருவானவர் ஆனதுனாலேயே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் இருக்கு ஃபாதர் அப்படின்னு இழுத்தேன். அப்போ அவர் சொன்னார், நீ விண்ணுலகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா என்ன செய்யணும், கட்டாயமாக ஒவ்வொரு மாதமும் போய் நன்மை கொடுக்க முயற்சி எடு அப்படின்னார். நான் கேட்டேன், நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது செய்யும்போது நோயாளிகளை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ஃபாதர். அப்போ அவர் இன்னைக்கு நாம் நற்செய்தி வாசித்தோம் தெரியுமா, அந்த நற்செய்தி பகுதியை எடுத்து வாசி அப்படின்னார். வாசிக்கின்ற பொழுது அதில் என்ன வரும், நீங்கள் வாசிக்க கேட்டீங்கல்ல, அதில் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், ஏற்றுக்கொண்டீர்கள், நோயிற்றிருந்தேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள் அப்படின்னு இதை சொன்ன உடனே நான் இதை அவரும் அப்படித்தான் வாசின்னு சொன்னார். நானும் வாசித்தேன். வாசித்து முடித்த உடனே நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதா அப்படின்னார். ஆமாம் ஃபாதர் அவர். அப்போ நீ போய் நோயிச்சவரவங்கள பார்த்தாலே என்ன உங்களுக்கு கிடைச்சிரும், என்ன கிடைச்சிரும், விண்ணுலகு கிடைச்சிருமா கிடைக்காதா? கிடைச்சிரும். எனக்கு இதில் 2 இது நான் தைரியமாக சொல்லுவேன், 2 இது நான் கட்டாயம் பண்ணிட்டேன். அதனால் அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு மாதமும் நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கறதுல நான் நிறுத்தினதே கிடையாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பங்குல இல்லாட்டினாலும் என்ன செஞ்சேன், புதுசாகவே போய் நானே ஆரம்பித்து ஒவ்வொரு மாதத்துலேயும் ஏதாவது ஒரு நாள் போய் நன்மை கொடுக்கறதுக்கு போயிடுவேன். முதலாவது. 2வது, நான் செஞ்ச பணி 2 வருடங்கள், முதலாவது சேந்தாமரம், 2வது கயத்தாறு முடித்த பிறகு 3வது வருடம் நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சிறை பணிக்கு போறீங்களான்னு கேட்டார். நான் யோசித்து பார்த்துட்டு செஞ்சுட்டு கடைசியில் போயிட்டேன், சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போன பிறகுதான் முதல் டாக்லேயே ஒரு இயேசு சபை குரு சொன்னார், எனக்கு விண்ணுலகம் கன்ஃபார்மு அப்படின்னார். அவர் என்ன ஃபாதர் இப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், சிறையில் இருந்தவர்களை நீ போய் சந்திச்ச அப்படின்னாலே உனக்கு என்ன கிடைச்சிரும், உனக்கு என்ன கிடைச்சிரும், விண்ணுலகம் கிடைச்சிரும். அப்போ இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இந்த சிறைப்பணி, ஏன்னா அந்த 1 வருஷம் பெங்களூரில் போய் இருந்து சிறைகள் இருக்கக்கூடியவர்களை பார்க்க செய்ய, அவங்களுக்காக பூச வைக்க செய்ய இருந்து எல்லா வேலையும் பார்த்தோம் செஞ்சோம். அப்போ நான் உறுதியாக சொல்லலாம், நான் இயேசு அந்த கேட்கின்ற பொழுது நீ நான் நோயிற்றிருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லலாம், தைரியமா ஆமாம் நான் போய் பார்த்தேன்னு சொல்லலாம். 2வது, மற்றெல்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி வந்தாலும் கடைசியாக நான் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தாயான்னு கேட்கின்ற பொழுது நான் என்ன சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், ஆம் நான் சிறையில் இருக்கின்ற பொழுது போய் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு. அதனால் இந்த 2 காரியம் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35% நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற
நம்பிக்கை இருக்கு. அன்புக்குரியவர்களே, நீங்க சொல்லுங்க, நீங்க விண்ணுலகம் போறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா? விண்ணுலகம் போவேங்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இருக்குதா இல்லையா? பாவத்தை பற்றி நினைக்காதீங்க, செஞ்ச தப்பை பற்றி நினைக்காதீங்க. ஏன்னா கடவுள் என்ன செஞ்சிருவாரு, எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீ தான் எங்கள் கதி அப்படின்னு காலில் விழுந்துட்டா என்ன செஞ்சிருவாரு, மன்னிச்சிருவார். அதுக்காக நிறைய தப்போ பாவமோ பண்ணக்கூடாது, சரியா? மன்னிச்சிருவாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், புண்ணியங்களும் செய்திருந்தோம் என்று சொன்னால் கடவுளை என்ன செஞ்சிருவாரு, நமக்குரிய இதை கொடுத்துருவார். அப்போ இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு விண்ணுலகம் போவங்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேத்துக்கு இருக்கு? போவீங்களான்னு கேட்கல, எத்தனை பேத்துக்கு போவங்கிற நம்பிக்கை இருக்கு? இன்னமும் கை தூக்காத ஆளுக்க எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் கைக்கில் போடுங்க, ஏன்னா அதில் இருக்கக்கூடியதை நான் செய்கிறேனா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை இந்த நாளிலே 2வது நாள் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாளில் நமக்காக சிந்திப்பதற்காக நம்முடைய பங்கு தந்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு? ஞானமுள்ள சிற்றுயிர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு முதல் வார்த்தை சிற்றுயிர், அது சின்ன சின்ன உயிர்கள். ஞானம் உள்ள, இந்த ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று சொல்லுவார்கள். இந்த விஸ்டம் என்பது ஞானம். இதை கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் கடவுள். உண்மையிலே இந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் தெரியுமா? அறிவு என்பது நான் படித்து தெரிந்து கொள்வது. உதாரணமாக, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கையில் செல்போன் இருக்குது. பிறக்கும் போதே நம்ம பிள்ளைங்க செல்போனுடைய பிறக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் அதை என்ன செய்யுது, உள்ளே போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு தெரியாத சந்தேகங்களை கூட கொடுங்க ஃபாதர், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பற்றிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். இது செல்போன் மட்டுமல்ல, மற்ற எல்லாவற்றையுமே சுட்டி காட்டும். எங்களுடைய பொறுத்தளவிலே குருக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் திருவிழியத்திலே அறிவு புலமை பெற்றவராக இருக்கிறோம். எங்களை கூட்டு போய் இந்த சீரியல் செட்டெல்லாம் போடுங்கன்னா போட முடியாது. அதே வேளையில் இந்த மைக் செட்டுக்காரங்களை கூப்பிட்டு சீரியல் செட்டெல்லாம் போடுங்க, இதில் 2 லைட்டு எரியல என்னன்னு பாருங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர்கள் அதிலே அறிவு புலமை பெற்றிருக்கிறார்கள். இது அறிவு என்று சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் ஞானம் என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 5 வாசிங்க. யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடம் கேட்கட்டும், அப்பொழுது கொடுக்கிறது யாரு? அப்ப ஞானத்தை கொடுக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஞானத்தை கொடுக்கக்கூடியது யாரு? கடவுள். கடவுளிடம் நீங்கள் ஞானத்தை கேட்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம இந்த செல்போன் பற்றிய ஒரு அறிவை தெரிந்து வைத்து கொண்டு அதனுடைய பயன்பாடை வைத்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த ஞானத்தை வைத்து அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்ன? இன்னைக்கு அந்த சிற்றுரிகள் என்று சொல்லி அந்த தலைப்பிலேயே 4 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 தலைப்பு என்னென்ன தலைப்பு சொல்லுங்க பார்ப்போம். நான் சிற்றூர்களை கேட்கல, அந்த சிற்றூரிகள் அந்த உயிர்களை கேட்கல. 4 தலைப்பு: சேமிப்பு, பாதுகாப்பு, 3வது சுய கட்டுப்பாடு, துணிவு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால்
இந்த நான்கும் நமது வாழ்வில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, தேவையுள்ள ஒன்றாக இருக்கிறது. அதில் முதலாவதாக சேமிப்பை பற்றி உங்களோடு நான் சிறிது கலந்து ஆலோசிக்க அல்லது என்னுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சேமிக்காத மனுஷங்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் சேமிக்கிறோம்? எதையெல்லாம் சேமிக்கிறோம்? பணம் சேமிக்கிறோம், புகழை சேமிக்கிறோம், சொத்து சேமிக்கிறோம், வேற. சரி, இப்ப நான் உங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? என்னது? புண்ணியம். சரி, அன்புக்குரியவர்களே, அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாமா? ஆசீர்வாதமான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், எதை சேமிப்பது என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார், நற்செய்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால், சிறு குருவிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால், யூத மக்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுள் சொல்றாரு, இன்னைக்குள்ளது நான் இன்னைக்கு தாரேன், நாளைக்குள்ளது நான் நாளைக்கு தாரேன், நீ இன்னைக்கே சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படாத அப்படிங்கிறார். விடுதலை பயணம் அதிகாரம் 16 வசனம் 4 வாசிங்க. விடுதலை பயணம் அதிகாரம் 16 வசனம் 4. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து என்ன கொடுக்க போறாரு? அப்பத்தை கொடுக்க போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை சேமித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுல சொல்ற அன்றன்றைக்கு தேவையானதை நீங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு என்ன தேவை அதை மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனா இஸ்ரேல் மக்களுடைய ஆசை விடல. எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற இந்த உணவு நாளைக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த அப்பத்தை பூரா நிறைய சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவங்க சேகரித்து வச்ச பொருள் பூரா என்ன ஆச்சு? என்ன ஆயிரும்? அவ்வளவுதான், ஒன்றும் இல்லாம உதவாமல் போய்விடும். திருப்பலித்தில் இந்த நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஒரு செல்வந்தனை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவார், அந்த செல்வந்தன், விளைச்சல் அதிகமாகிவிட்டது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்வேன், எனது களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், கட்டி என் விளைந்த பொருட்களை எல்லாம் நான் உள்ளே சேர்த்து வைப்பேன். அப்ப கடவுள் என்ன வார்த்தை சொல்லுவாரு? அறிவிலியே, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போய்விட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையவையாக மாறும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்முடைய கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், தாம் பிள்ளைகளுக்கு வாயை கட்டி வவுத்த கட்டி என்ன செய்யுது? வீடை கட்டி கொடுக்குறாங்க, நிலத்தை வாங்கி போடுறாங்க. ஆனால் கடைசி காலங்களில் அம்மா அப்பா இறந்த உடனே என்ன வருது? முதல்ல என்ன வருது? சண்டை தான் வருது. அம்மா இறந்த உடனே அம்மா, ஐயோ அம்மா போயிட்டியே, செஞ்சிட்டியே, 3 நாள் அக்கா தங்கச்சி ஒரே அழுக. பார்க்கும்பொழுது நமக்கே கஷ்டமா இருக்கும், நம்ம கண்ணில் இருந்தே கண்ணீர் வந்துடும். கடைசியில் அந்த பாடியை கல்லறைக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன சொல்லி விடுவாங்க? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, அம்மா கழுத்தில் கிடக்கிற சங்கிலி
பத்திரம். அன்புக்குரியவர்களே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செயின் வாங்கி போட்டிருப்பாங்க. ஒரு 5 பவுனோ 7 பவுனோ 10 பவுனோ 11 பவுனோ சாப்பிடாம இடாம இருந்து அந்த சங்கிலியை வாங்கி போட்டு சந்தோஷமா போட்டிருந்தாங்கன்னா கடைசி எதுக்காக வருது? சண்டையில வந்து முடியுது. அன்புக்குரியவர்களே, இவை எல்லாம் நாம் சேர்த்து வைத்து எதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? அம்மா சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வை ஆசீர்வாத வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே நாம் புண்ணியங்களை சேர்த்து வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பாதுகாப்பை பற்றி நாம் யோசிக்கின்ற பொழுது, நான் மற்ற மனிதருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இன்னைக்கு நகர வாழ்வு பெரிதாகி கொண்டே போகிறது. ஒரு மனிதர் மற்ற மனிதரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போல இன்னைக்கு பல நேரங்களில் மனிதனுடைய வாழ்வு என்பது துன்பத்திற்கு ஆளாகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இத்தகைய மற்றவர்களுக்காக பரிந்து பேச போய், மற்றவங்களுக்காக நம்ம கூட போய் நிற்க போய் நமது வாழ்வு பாதுகாப்பு இல்லாத வாழ்வாக நிலையாக இருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? நீங்கள் பிறருக்கு பாதுகாப்பு உங்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை உணர்கிறார்களா? தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதி பெற்றோருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் இவர்கள் இருவரும் சண்டையிட்டு தன்னுடைய சகோதரனை கொன்று அழைக்கின்ற பொழுது கடவுள் அவரை பார்த்து கேட்கிறார், காயினே காயினே ஏன் இவ்வாறு செய்தாய் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்றான்? நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அத்தகைய ஒரு நிலைதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. ஆனால் பிறருக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். பிலோமின் புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 12 வாசிங்க பார்ப்போம். பிலோமின் புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 12. அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும், அதுல சின்ன புக்கு தான். உன்னிடம் திரும்ப அனுப்புகிறேன், அவனை அனுப்புவது எனது இதயத்தை அனுப்புவதை போல அனுப்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அதனுடைய பின்னணி, அதனுடைய வரலாறு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பவுல் தன்னுடைய அந்த ஒனோசிமுசு என்ற ஒரு அடிமை, தீத்து தானே, படிச்சு பாருங்க. பிலோமின் அனுப்புறார், ரைட், ஓகே. அந்த ஒனோசிமோஸ் அப்படிங்கிறவர் அவர் பிலோமினிடம் அடிமையாக இருக்கின்றார். அவ்வாறு அடிமையாக இருக்கின்ற பொழுது அடிமைகள் தப்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னால், திரும்பவும் அவர்கள் தன்னுடைய தலைவரிடம் அழைத்து வரப்படுகின்ற பொழுது அந்த அடிமைக்கு அவர்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அது அவருடைய உயிரை கூட எடுக்கலாம். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த தலைவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் அங்கு பவுல் தன்னுடைய அந்த அடிமையை ஒனோசிமஸை அனுப்புகின்ற பொழுது, நான் என்ன நீ எப்படி பாதுகாப்பியோ, எனக்கு நீ எதுவெல்லாம் நீ செய்வியோ அதே போல இந்த அடிமைக்கும் நீ செய்ய வேண்டும். தன்னுடைய வாழ்வு வழியாக அடுத்த மனிதருக்கு தேவையான அந்த பாதுகாப்பை அங்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது சுய கட்டுப்பாடு. இன்னைக்கு இந்த சுய கட்டுப்பாடு என்பது அதிகமாக கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. பஸ்ஸில் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. ஒரு ஆள் திடீர்னு நம்ம காலை மிதிச்சிட்டாங்க. என்ன செய்வோம்? நீங்கள் பதில் பேசினா தான் திரும்ப நான் பேசுவேன், இல்லைன்னா பிரசங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்வோம்? திடீர்னு மற்றவங்க கேட்க முடியாத வார்த்தையை, நம்ம கிறிஸ்தவங்க நம்ம அப்படி பேச மாட்டோம், அப்படி தானே? இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? திட்டுறோம்.
ஏனென்று சொன்னால் அது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. எனவே அதை நாம் செய்கிறோம். அதனால் அது பெரிய தவறு அல்ல. மாறாக இதை நான் செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும் நான் அதை செய்கின்றேன். இன்னைக்கு காலையில் முந்தானத்து ஒரு என்ன சொல்கிறது 40-45 வயசு இருக்கும். அவர் வந்துட்டு அவர் பையனை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனார். அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த பையன் இன்னும் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அவனை என்னன்னு கேளுங்க ஃபாதர்னு சொல்லி விட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த பையன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு நைட்டு ரீல்ஸ் பார்க்காம என்னால் தூங்க முடியாது ஃபாதர் அப்படிங்கிறான். இல்லை ஒரு 10 நிமிஷம் பாருடா, பார்த்து முடிச்சுட்டு போகிறான்னா, எனக்கு அந்த ரீல்ஸ்ன்னு போயிட்டானாலே என் கை எப்போ டயர்டாகுதோ அது வரைக்கும் என்ன செய்யணுமா, தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும், செய்யணும். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாணவர்களே மத்தியிலே பார்க்கின்ற பொழுது இந்த சுய கட்டுப்பாடு என்பது மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஏனென்று சொன்னால் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 9 வசனம் 27 வாசிங்க. அந்த சுய கட்டுப்பாடு ஏன் தேவை அப்படின்னு அவர் சொல்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 9 வசனம் 27. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்க நான் தகுதியற்றவனானேன், என்னுடைய உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய உடலை நம்மால கட்டுப்படுத்த முடியுதா? கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய முகமெல்லாம் என்ன செய்யுது, மாறுது செய்யுது. டக்குன்னு வார்த்தைகளை விடுறோம், டக்குன்னு பேசுகிறோம், செய்கிறோம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட உணர்வுகள் கட்டாயமாக வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய உடலை நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எதற்காக கட்டுக்குள்ள வைக்கணும்? பவுல் சொல்றாரு, பிறருக்காக, குறிப்பாக எதுக்காக? நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னுடைய உடலை நான் கட்டுக்குள் வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இது ஒரு உண்மையாக இருக்கிறது. நான் உங்களை தொடக்கத்திலேயே சொன்னேன், பஸ்ல ஒரு நபர் காலை மிதிக்கிறாரு அப்படின்னா நமக்கு கோபம் வரும் செய்யும். நம்ம என்ன செய்யறோம், சரி கூட்டமா இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது செய்யுது, அதனால சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சவங்களே சொல்லலாம், பரவாயில்ல இந்த மனுஷனா ரொம்ப கோபப்பட மாட்டாரியா, இவரா எல்லாமே தனக்குள்ள எல்லாத்தையும் என்ன சொல்லுவாரு, ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிடுவாரு. அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் வைத்திருக்கின்றோமா? அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம்முடைய இன்றைய 3வது சிந்தனையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான்காவது என்னது? துணிவு. துணிவு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட துணிவு வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய நிலையிலே துணிவு என்பதற்கும் தேவையில்லாத ஒரு சில நிகழ்வுகளுக்கும் நாம் வித்தியாசம் தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக நான் என்ன செய்றேன் அப்படின்னா, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஆனால் கட்டாயமாக என்ன செய்யணும், ஆலங்குளம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேற வழியே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும், கொஞ்சம் ஓட்ட தெரியும். நான் எப்படியோ வச்சு கொஞ்சமாக சமாளித்து வண்டியை ஓட்டி ஆலங்குளம் வரைக்கும் போயிட்டேன். இது துணிவா துணிவில்லையா? இந்த துணிவை என்ன துணிவுன்னு சொல்லுவோம்? இந்த துணிவை நம்பிக்கையோட, அது வேற. இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்ல தெரியுமா, இவனுக்கு கொஞ்சம் அசட்டு தைரியம் உண்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அசட்டு தைரியம் அப்படிங்கிறது எதுனாலும் நடக்கலாம். இப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் வண்டி எடுத்துட்டு போற வழியில எதுவும் பிரச்சனை இல்லாம போனதுனால நான் என்ன செய்யறேன், நான் தைரியமா துணிவோட செய்யறேன்னு நான் சொல்றேன். ஆனா போற வழியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம முதல் வேலையை என்ன சொல்லுவோம் அவங்கள பார்த்து,
இவனுக்கே வண்டி ஓட்ட தெரியாது, இவன் எதுக்கு வண்டி எடுத்துட்டு போகணும் செய்யணும், இது இவனுக்கு தேவையா? அன்புக்குரியவர்களே, இதுதான் அசட்டு தைரியம் என்பது வேறு, துணிவு என்பது வேறு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருப்பது துணிவா அல்லது அசட்டு தைரியமா என்ற ஒரு கேள்வியை நாம் உள்ளத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு, ஏன்டா ஸ்டடிக்கு லேட்டாக வார அப்படின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், நான் அப்படித்தான் லேட்டாக வருவேன், உங்களுக்கு என்ன? இது துணிவா அசட்டு தைரியமா? ஒரு ஃபாதரை பார்த்து நான் தைரியமா பேசிட்டேன்டா, எனக்கு என் துணிவுடா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அசட்டு தைரியமா? துணிவா அசட்டு தைரியமா? ஒருவேளை ஃபாதர் இன்னமும் நாசமா போன்னு விட்டுருந்தாருன்னா என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே விட்டுருக்கலாம். இல்ல கோவப்பட்டு கம்பெடுத்து 4 வெளுத்தாருன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த பசங்களுக்கு தான் நஷ்டம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த துணிவா அசட்டு தைரியத்தில் நாம் செல்கிறோமா? அசட்டு தைரியத்தை நாம நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. ஏன்னா அங்கிட்டு இருக்கும் இங்கிட்டு இருக்கும். அதே வேளையில என்னால நல்லா பைக் ஓட்ட முடியும், 10 வருஷமா நான் பைக் ஓட்டுறேன், நான் ஆலங்குளத்துக்கு 15 நிமிஷத்துல நான் போயிடுவேன் அப்படின்னா அதை என்ன செய்யலாம்? துணிஞ்சு போறது. ஏன்னா நைட் நேரம் பயமா இருக்கும் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு நான் போறேன் செய்யும். ஏன்னா அந்த பயணம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களையும் நான் கற்று வைத்திருக்கிறேன். இதுதான் துணிவு. நான் போறேன், வந்தா உண்டு, வரலாற்றுனா இல்ல. அது அசட்டு தைரியம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பல மனிதர்கள் மத்தியிலே நாம் கொண்டிருப்பது அசட்டு தைரியம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் எடுக்க வேண்டும், நம்மிடமிருந்து களைய வேண்டும். இந்த 4ம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், இந்த நம்முடைய ஞானமுள்ள மக்களாக இருக்கின்ற பொழுதுதான் இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த 4ஐயும் நாம் நமது வாழ்விலே கடைபிடித்தோம் என்று சொன்னால், ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்வில் யோசித்து பார்ப்போம், சேமிக்கிறது கிடையாது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, சுய கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்லா தான் ஃபார் இருக்கிறாங்க, மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே தான் ஃபார் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கிறோம், சேமிக்க வேண்டியதை சேர்த்து வைக்கிறோம், செய்கிறோம். இருந்தாலும் எங்கள் வாழ்வு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் என்ன செய்ய அப்படின்னா, அதற்கு பதில் தான் இன்றைய நற்செய்தி. எங்க கேள்வி கேட்கப்படும்? எங்க கேள்வி கேட்பாங்க? எங்க கேள்வி கேட்பாங்க? எங்க கேள்வி கேட்பாங்க? விண்ணகத்துல கட்டாயமா கேள்வி கேட்பாங்க. அங்க போய்கிட்டு அவங்க அப்படி இவங்க அப்படி கேள்வியே கிடையாது. நீ செஞ்சியா, நீ செஞ்சியா? ஆக நாம் விண்ணுலகை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 4 காரியங்களை எப்படி செய்வது, எவ்வாறு செய்வது என்பதை வழிநடத்தக்கூடியது கடவுள் நமக்கு தருகின்ற ஞானமாக இருக்கிறது. அதை நமது கண்கள் முன்பாக நிகழ்த்தி காட்டக்கூடிய உயிரினங்கள் தான் இந்த நீதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 உயிரினங்கள். எறும்பு, இரண்டாவதாக என்னது? இரண்டாவது முயல், மூன்றாவது வெட்டுக்கிளி, 4வது பல்லி. இந்த 4ல் எதை மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த 4ல் எதை மட்டும் ரொம்ப பிடிக்கும் நமக்கு? முயல் வேணா பிடிக்கும், இந்த முயல் வேணா பிடிக்கும். மற்ற 3ஐயும் நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா? எனக்கெல்லாம் அந்த பல்லியை பார்த்துட்டோம் அப்படின்னா எங்கில்லாத கோபமும் என்ன செய்யும்? அங்கதான் வரும் செய்யும். ஏன்னா அது என்ன சொல்றது, ஒரு அருவருப்பான ஒரு இது. என்ன பொறுத்தளவுல ஒரு சில பேர் அந்த பள்ளியை பிடிச்சி வாண்டுகிட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க. ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சது அது. ஆனா இந்த 3லையும் பாருங்க, வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா? அது நம்ம மேல வந்துச்சு நின்றுச்சுன்னா அது நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். இன்னைக்கு இந்த அருவருப்பாக இருக்கக்கூடிய இந்த 4 சிறு உயிர்கள், ஒரு சொல் உயிரியா 2 சொல் உயிரியான்னு தெரியல, ரொம்ப சிறு
உயிரிகள் இவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வாறு ஞானம் உள்ளவர்களாக இருந்து விண்ணுலகை அடைய முடியும் என்பதை. எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இறுதி வாழ்வு முடியக்கூடிய இடம் விண்ணுலகம். எனவே அந்த விண்ணுலகை அடைவதற்கு ஞானமுள்ள மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். நல்லாயனாம் என் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது இரக்கத்தையும் மன்னிப்பின் மாண்பினையும் உணர்ந்தவர்களாய் உமது பாதையில் வழிநடக்க வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வழிநடக்கும் அன்பின் இறைவா, இன்று நாட்டை ஆளும் உலகத் தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எம் நாட்டை நாட்டு மக்களையும் நல்வழியில் நடத்தி செல்ல தேவையான செல்வத்தை ஞானத்தையும் தந்து ஆசிரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தை எட்வின் அவர்களையும் எம் பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய சூழலில் புதிதாக உருவாகும் வைரஸ் நோயிலிருந்து மக்கள் அனைவரையும் காத்து பாதுகாப்போடு வாழவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் அனைவரையும் கரம் தருகின்றோம். அவர்களின் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க தேவையான அருளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பாதுகாத்து வழிநடத்து அன்பு இறைவா, இதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கொடுத்து நாங்களும் விவேகமுள்ள மக்களாக வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குள்ளே என்னுடையது உங்களுடைய மனைந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக அழித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். எனவே வானது திரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தர் என்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருளாப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையை கற்றுத்தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவின் 2ஆம் நவநாளை சிறப்பிக்க நாம் பங்கு தந்தையின் அன்பு அழைப்பை ஏற்று நம்முடைய வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்றி வழிநடத்தி நல்லதொரு மறைவுரை சிந்தனைகளால் நமக்கு இறையாசிர் பெற்றுத்தந்த புளியங்குடி பங்கு தந்தை அருள் தந்தை எட்வின் அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்களின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து நமது திருவிழா நவநாள் மகிழ்வை பகிர்ந்த வண்ணம் திரு ஆனந்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த திருவிழாவின் இன்றைய 2ஆம் நாள் நவநாளை சிறப்பான விதத்தில் சிறப்பித்த புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை கரவழி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் நடைபெறுகின்ற விவிலிய போட்டிக்கு நடுவராக இருந்து தங்களது பங்களிப்பை பகிர்ந்து கொள்கின்ற டிகே புதூர் தலைமை ஆசிரியர் திரு இன்னாசிமுத்து அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பொன்னாடையை போட்டு மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக சேந்தமரம் புனித பீட்டர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சேசுருத்தன் அவர்களை கௌரவிக்க விதமாக பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. இன்று தங்களது 5வது திருமண நாளை கொண்டாடுகின்ற பிரிட்டோ ரெமில்டா தம்பதியருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையிலிருந்து உங்களுக்காக கேள்வி. ஞானத்தை யார் கொடுப்பார்? எந்த புத்தகம், அதிகாரம்? எந்திரிச்சு 3 பேர் நிற்கி, யாராவது ஒரு ஆள். கடவுள் கொடுப்பாரு. சரி ரைட், வாங்கம்மா. அவங்க சொல்லிட்டாங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். 2வது நவநாளாகிய இன்று முதல் நாள் விவிலிய போட்டிகளானது நடைபெறவிருக்கின்றது. இன்றைய போட்டிகளுடைய விவரங்களானது எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவ மாணவிகளுக்கு விபிஎஸ் பாடல் பாட வேண்டும். 1 முதல் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் திருப்பாடல் 23 பாடலாக பாட வேண்டும். எண்ணாய் இறைவன் இருக்கின்ற போது அந்த பாடல் கோரஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டான்சர் மட்டும் பாடினால் போதுமானது. 3வது குரூப்பு 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவிகள் மரியாவின் பாடலை மனப்பாடமாக கூற வேண்டும். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 46 முதல் 56 வரை. ஆர்சி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுடைய பெயர் பதிவாயிற்று. மற்ற மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்க விரும்பினால் உடனடியாக என்னிடம் வந்து பெயர் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
வானி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேப்பக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றையும் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.